இப்போ அதிமுகவோட பிஜேபி கூட்டணி வச்சதுனால அது ஸ்ட்ரெங்தன் ஆகாதுங்கிறீங்களா நீங்க? பிஜேபி ஓட்டு அதிமுகவுக்கு போகும், அதிமுகவுடைய ஒரு ஓட்டு கூட பிஜேபிக்கு போகாது. ஏன்னா அதிமுகவில் இருக்கக்கூடியவர்கள் அந்த எம்ஜிஆர், ரெட்டை இலை, ஜெயலலிதா அப்படி இருக்கிறவங்க, அவங்களால எப்போ புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்களையும் இது அண்ணாமலை கேவலமாக பேசினாரோ அதை மறக்க மாட்டாங்க. இன்றைக்கி இபிஎஸ் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் அவ்வளோ யசமா சொல்லுங்க யசமா அப்படியெல்லாம் கிடையாது. ஜெயலலிதா சாரில் அப்படி கம்பீரமாக உட்கார்ந்தவர். வருதில்ல 2026 எலெக்ஷன், அப்போ பாருங்கள், அப்போ சொல்லுவார், உங்களுக்கு இந்த இடத்துல இவ்வளோ தான் இருக்குது, உங்களுக்கு 50 ஓட்டு தான் வரும், 60 ஓட்டு தான் வரும், ஸோ ஒரு 10 சீட்டு கொடுக்குறேன் பாரு. சரி, ஒருத்தர் காலி பண்ணால் ஃபைனலாக அவரு அண்ணாமலை பாலிசியாக தானே சார், கூட நடந்து போகிறவங்களே சீவின்னு வருவார். எதிரி படம் இருக்கும், அவங்களோட சண்டை போடணும்னு கத்தி எடுத்துட்டு கூட இருக்கிறவங்களே விட்டுன்னு வருவார். நீங்க எடப்பாடியை பற்றி சொல்லும்போது ஏன்னா அந்த 39 பேர் தோக்கணும்னு தானே பண்ணாரு, அதனால தான் அவர் தோத்தார். இல்லை, எடப்பாடி சிஎம் ஆகணும்னா பிஜேபியும் கரையேறணுங்கிற ஒரு கவலை கிடையாது, வரவே வராது. எப்போவுமே எந்த கூட்டணி இருந்தாலும் நாம ஜெயிக்கிற இடம், ஷூரா ஜெயிக்கிற இடத்த நம்ம வச்சுக்கணும். நமக்கு சொத்தையா இருக்கிறது சரியா வராத கூட்டணிக்கு தள்ளி விட்டணும். இதுதான் எல்லாருடைய எண்ணமும். யாரா இருந்தாலும் அதை பண்ணுவாங்க.